ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மை அப்சஷனரோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் எதோட முடிச்சிருந்தேன்னா, தயங்கன் ஜங்குக் அந்த ஆளை கிட்னாப் பண்ணிட்டு போய் ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கிளப்புக்கும் போயிருப்பாங்க. அண்ட் வையன் இது எல்லாத்தையும் அவளோட ஃபோனில் அந்த கிளப்போட லைவ் வழியாக பார்த்துருப்பா. அவளும் புலம்பிட்டு அப்படியே அவள் ஃபோன் எடுத்து வச்சுருப்பா. நான் இதோட தான் முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் வீடியோவை பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒய்யன், எவ்வளோ நேரம்? நாளே லேட்டாக போகணுமா? சீக்கிரம் வா ஒய்யன், கைடு வந்துட்டாங்க, வா. பல்லவி ஒரே நிமிஷம், வந்துட்டேன், இரு. இன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். ஸோ நீங்கள் 2 பேரும் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கீங்க. பட் டைம் இருக்குது, இன்னும் 1 hour உங்களுக்கு டைம் இருக்குது. பட் பல்லவி தான் ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக போகக்கூடாதுன்னு சீக்கிரமாக போக சொல்லி கிளம்பியிருப்பா. கைடையும் வர சொல்லியிருப்பா. இங்கே நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஒய்யன் போதும், கிளம்பு ஒய்யன். அக்கா வேற திட்டிகிட்டே இருக்கா. போ ஒய்யன், நல்லா தான் இருக்க, அழகாக இருக்க. போ, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, ஃபேஸு நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. வெளியே போ ஒய்யன். ஐயோ ஆமாம்ல, அழகாக தானே இருக்கேன். இன்றைக்கி ஒரு வேளை அந்த குடிகாரனை பார்த்தா நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுல்ல பார்த்தா. அவனோட பேர் கேட்போமா? ஒய்யன், அதுக்கெலாம் டைம் இல்லை, கிளம்பு ஒய்யன். நீங்கள் அப்படியே தன்னை போல் பேசிகிட்டே பேக் எடுத்துகிட்டு ரூம்லேருந்து வெளியே வரீங்க. இங்கே பல்லவி உங்கள் ரூமையே பார்த்துட்டு முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கா. ஒய்யன் சீக்கிரம் வா ஒய்யன், ஏன் ஒய்யன் இப்படி பண்ணுற? பல்லவி வந்துட்டேன், ஏன்டி இப்படி அவசரப்படுத்துகிற? நல்லா தான் இருக்க ஒய்யன், சீக்கிரம் வா போகலாம். உன் கண்ணுக்கு நான் எப்பவும் அழகாக தான் இருப்பேன், ஆனால் மற்றவங்களுக்கு. ஒய்யன் வா ஒய்யன் போகலாம், லூஸ் மாதிரி பண்ணாத. அவள் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு போகிறா. கைடு அப்படியே உங்கள் பீச்சுக்கு வெளியே வெயிட் பண்ணுறாரு. வாங்கம்மா, வந்துட்டிங்களா? ஏம்மா இவ்வளோ சீக்கிரம் போகிறீங்க? இன்னும் 1 hour இருக்கே. நீங்களாவது சொல்லுங்க ஆஜுஷி, சொன்னால் கேட்கவே மாட்றா. ஒய்யன் சும்மா இரு. ஏம்மா என்னாச்சு? இன்னும் 1 hour இருக்கே. இல்லை அங்கிள், அது ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக போனால் நல்லா இருக்காதுல்ல, அதான். மா அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, இது புரியுது அங்கிள். இருந்தாலும் எங்களுக்கு இப்படியே பழகிருச்சு. எனக்கு பழகலையே, நான் எப்போ சொன்னேன் எனக்கு பழகிருச்சுன்னு? ஒய்யன் அமைதியாக இரு ஒய்யன். சரிம்மா, சரி, நான் உங்களை கூப்பிட்டு போய் விடுறேன். சாப்பிட்டீங்களா? இல்லை அங்கிள், நான் இன்னும் சாப்பிடல. ஒய்யன் இல்லை அங்கிள், நான் பேக் பண்ணியிருக்கேன், நான் அவளுக்கு கொடுத்துருவேன், நாங்கள் சாப்பிட்டுப்போம் அங்கிள். இல்லைம்மா பரவாயில்ல, நான் போகிற வழியில் ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணுறேன், சாப்பிடுங்க. அலவன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் என்னம்மா, யூஸ் பண்ணுங்க. இல்லை அங்கிள், அது பரவாயில்லம்மா, வாங்க போகலாம். ஓகே அங்கிள், போகலாம். பல்லவி உங்களை முறைச்சிட்டே வரா. என்னடி, எதுக்கு முறைக்கிற? பின்னென்ன ஒய்யன், நான் தான் சொன்னல நான் உனக்கு வாங்கி தரேன்னு, ஏன் இப்படி பண்ணுற? அதுக்கு வாங்கி தந்தா அதான் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் சாப்பிடுவோம். நீ சொன்னாலும் கேட்க மாட்ட. சரி போய் காரில் ஏறு. நீங்கள் 2 பேரும் அப்படியே போய் கேபில் ஏறுறீங்க. அந்த அங்கிளும் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. சீட் பெல்ட் போட்டுக்கோங்கம்மா. அங்கிள் நீங்கள் ஏன் வரீங்க? இல்லைம்மா, உங்களுக்கு இன்னும் வழி தெரியாதுல்ல, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நான் யூனிவர்சிட்டி கூப்பிட்டு போகிறேன். இதுக்கப்புறம் நீங்களே போய்க்கோங்க. அண்ட் போய் ஸ்டோரில் பஸ் கார்டு வாங்கிக்கோங்கம்மா. ஓகே அங்கிள். அங்கிள், அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் வரமாட்டிங்களா? இல்லைம்மா, வரமாட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க, நான் வந்து பார்த்துட்டு போகிறேன். மற்றபடி என் டியூட்டி முடிஞ்சுமா. அப்படி அங்கிள், சரி. நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக வரீங்க. அந்த கைடு அங்கிளும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு பல்லவி உங்களை வேகமாக சாப்பிட சொல்லி வெளியே கூப்பிட்டு வரா. பல்லவி சாப்பிட கூட விட மாட்டியா பல்லவி? ஒய்யன் நீ வா, நான் உனக்கு நிறைய வாங்கி தரேன். ஃபஸ்ட்டு காலேஜ் போகலாம், வா. ஐயோ ஏன் பல்லவி இப்படி சாகடிக்கிற? நானா நீ அடி, வாடி போகலாம். பல்லவி, நீங்கள் அப்படியே புலம்பிட்டே பல்லவி கூட வரீங்க. என்னம்மா அதுக்குள்ளே சாப்பிட்டீங்களா? இல்லை அங்கிள், இவ அதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டா.
ஒரே ஒரு நூடுல்ஸ் தான் சாப்பிட்டோம். ஒய்யன், அமைதியா ஒரு ஒய்யன். என்னாச்சுமா? ஏன் அதுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்ட? சாப்பிட்டு வரலாம்ல, இன்னும் 1/2 hour இருக்குமா? இல்லை அங்கிள், இன்னும் 1/2 hour தான் இருக்குது, போகலாம். சரிம்மா வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கை தேய்ச்சிட்டே பல்லவியை பார்த்து மறைச்சிட்டே வரீங்க. சரி சாரி ஒயன், வா, நான் காலேஜ் போன அப்புறம் உனக்கு வாங்கித்தரேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ்? சத்தியமாக வாங்கித்தரேன்டி, போகலாம் வா. அப்போ சரி, என் காசுலேருந்து இல்லை, உன் காசுலேருந்து, சரியா? அம்மா தாயே, சரி, என் காசுலேருந்து தான், வா. நீங்கள் 2 பேரும் அப்படியே திரும்ப கேபில் ஏறி காலேஜ் போகிறீங்க. இங்கே அலார சவுண்ட் கேட்டு தயங் வேகமாக எழுந்துக்கிறான். டைம் என்ன? ஐயோ, 9 மணி ஆயிடுச்சா? டேய் நாயே, உன்னை 6 மணிக்கு தானடா வைக்க சொன்னேன். ஏய் ஜங்குக். ஏய் என்னடா தயாங்க தள்ளுறா டேய், ஏன்டா காலங்கத்தில் எழுப்பி விடுற? டேய் 6 மணிக்கு அலாரம் வைக்க சொன்னால் 9 மணிக்கு வச்சிருக்கியடா. ஐயோ குடிகார பயலே, உன்னை நம்பி படுத்தது தப்பாக போச்சுடா. ஏய் என்னடா புலம்பிட்டே இருக்க, தள்ளுறா டேய். டேய் ஜங்குக் எழுந்துடுறா, காலேஜ் போன எழுந்துடுறா. டேய் மணி 9 ஆகுதுடா, ஓகாவலி, உன்னை 6 மணிக்கு அலாரம் வைக்க சொன்னேன். ஜங்குக்கும் அப்படியே கண்ணை கசக்கிட்டே எழுந்து உட்காடுறான். இங்கே தயம் கத்திக்கிட்டே இருக்கான். ஏய் சி, ஏன்டா கத்திட்டே இருக்க? ஓ டேய் குடிகாரனாயே, உன்னை நான் எப்படா அலாரம் வைக்க சொன்னேன்? காலையில் 6 மணிக்கு வைக்க சொன்னேன், 9 மணிக்கு வச்சுருக்க. டேய் மச்சான் சாரிடா, நான் போதையில் இருந்தேனா, அதனால் 9 6 மாதிரி தெரிஞ்சுது, அதான். சரி மச்சான், நான் போய் குளிக்கிறேன். டேய் பாத்ரூம்குள்ளே போன டெட் பாடி நீ தான், எதுக்கு போய் இன்னும் 1 மணி நேரம் குளிக்குவா? மூடிட்டு இங்கேயே உட்காரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். டேய் மச்சான், டேய் இருறா, நான் போகிறேன்டா. எதுக்கு? மரியாதையாக இருந்துக்கோ ஜங்குக், உனக்கு மரியாதை அவ்வளோதான். போய் ஒழுங்கா ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு போ. டேய் என்னடா என்ன பண்ண சொல்கிற? ஆமாம் போய் பண்ணு போ, நான் போய் குளிச்சுட்டு வரேன். டேய் தயாங்க, ஆனால் இன்னைக்கு உன் டியூட்டி தானடா, நீ தானடா பண்ணணும். ஆமாம் என் டியூட்டி தான். ஏன் நேற்று நீ பண்ண வேண்டியது நான் பண்ணல, அந்த மாதிரி தான், மூட்டு போய் பண்ணு போ. டேய் தயாங்க சாகடிக்காதடா டேய், போடா லேட்டாக சொல்லுங்க போ. சரி போய் தொலைகிறேன், சீக்கிரம் குளிச்சுட்டு வா. சரி நீ போய் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு, போய் தொலைகிறேன். ஜங்குக்கு அப்படி மூஞ்சி சுழிச்சிட்டே கிச்சன் போகிறான். இவனுக்கு வேலை என்ன? ஐயோ லேட்டாச்சு, குடிகாரனை நம்பினா இப்படி தான் நடக்கும். தயங் அப்படியே புலம்பிட்டே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அவன் அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு சீக்கிரமாக வெளியே வரான். டேய் ஜங்குக் ரெடியாடா? இங்கே பார்த்தா ஜங்குக் அப்போ தான் எக்கையும் உடச்சிட்ருக்கான். தயாங் அப்படியே வேகமாக கிச்சன் வரான். டேய் ஜங்குக் ஆச்சா? ஜங்குக் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டியா? லேட்டாச்சு, நீ போய் குளி, நான் சாப்பிட்றேன். என்னத்த பச்சை முட்டையவா, இந்தா தின்னு. பார்த்தா அவன் எதுவுமே பண்ணல. அப்போ தான் ஜங்குக் எக்கையே உடச்சி பேனில் ஊற்றுறான். டேய் என்னடா இப்போ தான் எக்கையே உடைக்கிற, என்னடா பண்ணிகிட்டு இருந்த? வந்தேன், ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன், எக் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். ப்ரெட் இருந்துச்சு, ப்ரெட்டில் ஜாம் போட்டு சாப்பிட்டு இப்போ எக்கை போட வந்தேன், அதுக்குள்ளே நீ வந்துட்ட. நீயே போட்டுரு, நான் போய் குளிக்கிறேன். டேய் உன்னெல்லாம் கன்றாவிடா டேய், உன்னை வச்சுட்டு ஒரு வேலை கூட பண்ண முடியாது ஜங்குக், போய் தொலை. தெரிஞ்ச விஷயம் தானே, அப்புறத்துக்கு என்கிட்ட கொடுத்த, மூடிட்டு நீயே பண்ண வேண்டியதானே. டேய் அவசரம்னு உன்கிட்ட கொடுத்தேன்டா கன்றாவி, போய் தொலை, போய் குளிப்போ. போகிறேன்டா, ஓவராக பண்ணாத. ஜங்குக்கும் அப்படியே குளிக்க போயிடுறான். இங்கே தயாங்க அவசரமாக குக் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ இவன் கூட வாடுறதுக்கு 4 கழுதையை வாங்கியே வச்சுட்டு போயிடலாம். கடவுளே, நான் என்ன பாவம் பண்ண, நீ இவன் கூட போய் என்ன? ஐயோ அவன் அப்படியே புலம்பிட்டே குக் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு போய் குளிச்சுட்டு 1/2 hour ஆகியும் வரல. டேய் என்னடா பண்ணுற? ஏய் ஜங்குக் டைம் 9:50டா. டேய் நான் 10 நிமிஷத்தில் காலேஜ் போகணுண்டா, ஏன்டா சாகடிக்கிற? ஐயோ டேய் வந்து தொலைடா. ஏய் வரேன்டா இருறா. ஜங்குக்கு இப்போ தான் குளிச்சுட்டே வெளியே வரான். அவன் அப்படியே அவனோட ஹேருக்கு சீரம்லாம் போட்டு
அப்படியே ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கான் பொறுமையா. டேய் உனக்கு என்ன பொண்ணாடா பார்க்க போகிறோம், வாடா போலாண்டா. ஏய் என்னடா நீ தானே சொன்ன காலேஜ் போனால் 4-5 ஃபிகர் இருக்குன்னு, அதான் பண்ணி தானே ஆகணும். டேய் உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா, வாடா ஜங்கு போலாண்டா, லேட் ஆச்சுடா. டேய் வரேன்டா இருடா. இப்போ என்ன பாஸோட காலேஜ் தானே, எப்போ போனால் என்ன, அதான் அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. டேய் ஜங்கு இப்போ நீ வரியா இல்லை நான் போகவா? சரிடா போ, அதான் விட்டு போகிறேன்றல போ. டேய் நீ என்ன ஃபிகராடா நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு? சரிடா போ, அதான் விட்டு போகிறேன்ட்டல ஓ மச்சான் ஓ. உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன்டா ஓ. உனக்கு வாய்க்கா வரப்பில் அதான் சொல்லுவாங்களே, அது என்ன டைலாகு, உனக்கு இந்த வாய்க்கா வரப்பில் இந்த தேன்மொழி கனிமொழின்னு யாராவது சுற்றிட்டுருப்பா, அவள் தான் உனக்கு செட் ஆவா போ. நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். தயாங்கு அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாக ஜங்குக்கு பார்க்குறான். என்னடா அப்படி பார்க்குற, டைலாக் தப்போ, வேறு டைலாக் வருமா? சி மூட்டு ரெடியாகி வாடா கன்றாவி. ஐயோ 10 ஃபிகரை கூட மெயின்டைன் பண்ணிடலாம், ஆனால் ஒன்று எல்லாம் ஹை பட்ஜெட் ஜங்கு, மூட்டு வாடா. என்னது 10 ஃபிகர் மெயின்டைன் பண்ணுவியா? உன்னால் என்னையே மெயின்டைன் பண்ண முடியல, மூட்டு போடா வரேன். தயங்கும் அப்படியே இவங்கிட்ட இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு அவனும் கீழே போயிடுறான். வாடா வரேன்டா சைட். இங்கே தயங்கும் ஜங்குக்கும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் பைக்கில் கிளம்புறாங்க. அவங்க வீட்டிலேருந்து கிளம்பவே 10 மணி ஆயிடுது. இங்கே நீங்களும் பல்லவியும் காலேஜ் கேன்டீனில் இருக்கீங்க. பல்லவி நல்லா இருக்குல்ல எல்லாமே, செம்மையாக இருக்குது பல்லவி காலேஜும். சே இல்லை அது தெரிஞ்சு தானே நம்ம இங்கே அப்ளிகேஷன் போட்டோம். ஆமாம்ல செம்மையாக இருக்குது பல்லவி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஹைஜீனிக்காக பீஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை. சரி சீக்கிரம் சாப்பிடு, டைம் வேறு 10 ஆச்சு, கிளாஸுக்கு போகணும். இரு பல்லவி, அதான் இன்னைக்கு எல்லோரும் வருவாங்கள்ல, அதனால லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வா நீயும் ஏதாவது சாப்பிடு. எனக்கு வேணாம் ஒய்யன், நீ சாப்பிடு, சீக்கிரம் போகலாம், சீக்கிரம் வா. பல்லவி இங்கேயாவது நிம்மதியாக சாப்பிட விடு பல்லவி. ஒய்யன் அதான் ஒரு பவுல் நூடுல்ஸை முழுங்கினால, இன்னும் என்னடி தின்னுட்டே இருக்க? பல்லவி கண்ணு வைக்காத பல்லவி, நான் நல்லா சாப்பிடுவேன்னு உனக்கு தான் தெரியும்ல, அதுக்குன்னு ஒரு அளவில்லையா ஒய்யன். சரி சீக்கிரம் வா ஒய்யன் போகலாம். அப்போ கரெக்டாக உங்கள் அப்பா கிட்டேருந்து கால் வருது. பல்லவியும் அட்டன் பண்ணுறா. அப்பா சொல்லுங்கப்பா. என்னம்மா காலேஜ் போயிட்டீங்களா, செட் ஆயிடுச்சாம்மா? வந்துட்டோம்ப்பா, வந்துட்டு கிளாஸ் ரூம்லாம் பார்த்துட்டு ஒய்யன் பசிக்குதுன்னா அதான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். ஓ ஏம்மா வீட்டில் சாப்பிட்லையா, செய்யலையாம்மா? இல்லைப்பா இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலாமா, அதான். என்னம்மா சீக்கிரமாக கிளம்பணுன்னு சொல்கிற, 10 மணி ஆகுது. ஆமாப்பா நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும், ஆனால் வர வழியில் கைடங்கிள் ஒரு ஸ்டோரில் நிறுத்தி சாப்பிட சொன்னார், அதனால் 1/2 hour லேட் ஆயிடுச்சுப்பா. சரி பல்லவி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. அப்பா பொய் சொல்கிறா, அவள் சாப்பிடல. என்னம்மா பல்லவி சாப்பிட்லையா, எதுக்கு பொய் சொல்கிற, என்னாச்சு? இல்லைப்பா அது நான் சாப்பிட்டேன், அந்த ஸ்டோரில் ஒரு ரைஸ் பவுல் நூடுல்ஸ் சாப்பிட்டேன். அது போதுமாம்மா, இங்கே ஃபோனை ஒய்யன்கிட்ட கொடு. பல்லவியும் அப்படியே ஃபோனை உங்ககிட்ட கொடுக்குறா. பட் அதுக்கு முன்னாடி அப்படியே ஃபோனை மியூட்டில் போட்டு, ஒய்யன் நான் மட்டும் சாப்பிட்லன்னு சொன்னேன், என்னை சாகடிச்சிருவேன். ஃபோனை கொடு, ஃபோனை கொடு, கொடு கொடு. நீங்கள் அப்படியே ஃபோனை வேகமாக வாங்கி மியூட்லேருந்து எடுத்துகிட்டு, அப்பா அவள் சாப்பிட்லப்பா, கொஞ்சமாக சாப்பிட்டா, இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு மிரட்டுறா. என்னம்மா என்னாச்சு உங்கள் அக்காவுக்கு, ஏன் சாப்பிடாம இருக்கா? அவள் ஓவராக சீன் போடுறாப்பா, கொழுக்கு முழுக்குன்னு இருக்க நானே சாப்பிட்டுட்டு இருக்கேன், துளியூண்டு இருக்கா, ஓவராக பண்ணுறா. சரிம்மா நீ அக்காவை பார்த்துக்கோ, இப்படி அவளை சாப்பிடாம இருக்கலாம் விடாத, சரியா? சரிப்பா நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் சாப்பிட்ருவா. நான் அவளும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இங்கேருந்து அவளை கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். சரிம்மா சரி, ஒருத்தர் பார்த்துக்கோங்க. அப்பா அடிக்கடி கால் பண்ணுறேன், நீங்களும் கால் பண்ணுங்கள், சரியா? சரிப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா?
மாத்திரை போட்டிங்களா? அம்மா எப்படி இருக்காங்க? அங்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்கள் நல்லா இருந்தால் நாங்களும் நல்லா இருப்போம். சரியா? அதனால் நீங்கள் எப்படி பத்திரமா இருக்கிறதுன்னு பாருங்கள். சரிம்மா ஓயன், நான் ஃபோனை வச்சிடுறேன். பல்லவி கிட்ட சொல்லிடு, அப்பாவுக்கு வேலை வந்துடுச்சு. சரிப்பா, நீங்கள் பார்த்து வேலை செய்யுங்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு மாத்திரை போடுங்கப்பா. அம்மாவையும் பார்த்துக்கோங்க. சரிம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிடா, நான் வச்சிடுறேன். சரிப்பா. நீங்களும் அப்படியே காலை கட் பண்ணிட்டு பல்லவிக்கிட்ட ஃபோன் தரீங்க. இந்தா ஃபோனை பிடி. அப்பா உன்னை சாப்பிடாம எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ மட்டும் நீ சாப்பிடல, நம்ம கிளாஸுக்கு போக முடியாது. ஒய்யன், லூஸு மாதிரி பண்ணாத ஒய்யன். வா, நான் தான் அந்த ஸ்டோர்லேயே சாப்பிட்டேன்ல. உன்னை மாதிரி எனக்கு குகை இல்லை, எனக்கு வயிறு தான் இருக்குது. அதனால போகலாம், எனக்கு பசிக்கல. இப் இப் இப்போ நான் உன்னை அக்கறையாக சாப்பிட சொன்னா என் வயிறு நீ குகைன்னு சொல்கிறியா? போடி, பசியில் சாவு, எனக்கு என்ன. வா, கிளாஸ் போகலாம். அம்மா தாயே, தயவு செஞ்சு வா. இப்படி சொன்னால் வந்துடுவேன்னு தெரிஞ்சுதான் அப்பளவே சொல்லியிருப்பேன். வா. ஆனால் பல்லவி, நீ நீ சரியான துரோகி பல்லவி. நீ இருந்துட்டு போகிறேன், வா போகலாம். நீங்கள் 2 பேரும் அப்படியே கேஃபிட்டேரியாவில் பே பண்ணிட்டு கிளாஸுக்கு போகிறீங்க. பல்லவி, இந்த ஃப்ளோர் தானே? இல்லை ஒய்யன், அதுக்கு மேலே அடுத்த ஃப்ளோர். இல்லை, எனக்கு என்னவோ இந்த ஃப்ளோர் இருந்தால் தோணுது. சொன்னால் கேளு ஒய்யன், அடுத்த ஃப்ளோர் தான். வா, சீக்கிரம் போகலாம். இல்லை, இந்த ஃப்ளோர் தான். வா, இங்கே போகலாம். ஒய்யன், சாகடிக்காத ஒய்யன், வா ஒய்யன் போகலாம். பட் நீங்கள் அப்படியே அவகிட்ட சண்டை போட்டுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. பல்லவிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. ஸோ அப்படியே வேகமாக உங்கள் முடியை பிடிக்கிறா. ஆ ஆ பல்லவி, விட்டு தொலை. நான் எவ்வளோ பொறுமையாக வா வான்னு கூப்பிட்டேன். ஒழுங்க வாடி போகலாம். இப்போ நீ மட்டும் முடிய விடலை, உன் முடியை இங்கே கட் பண்ணிடும் பல்லவி. விடுறிய முடிய. இப்போ நீ மட்டும் என் கூட வரல, உன் முடியை நான் இங்கேயே கட் பண்ணிடுவேன். பல்லவி அப்படியே உங்கள் முடியை டைட்டாக பிடிச்சிருக்கா. அப்படியே உங்களை இழுத்துட்டே மேலே கூப்பிட்டு போகிறா. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு. பல்லவி, விடு பல்லவி, வலிக்குது பல்லவி. சரி, நான் வரேன், விடு, நான் வரேன். பல்லவி அப்போ தான் உங்கள் முடியை விடுறா. அவ்வளோ நீங்கள் அழுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏய் ஏய் சாரி ஓயன். நான் நான் என்னடி நான் வலிக்காதா? அறிவில் உனக்கு? பல்லவி அப்படியே உங்களை ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்கா. அவ்வளோ வேணும்னு பண்ணல. இது உங்கள் 2 பேருக்கும் எப்போவும் நடக்கிறது தான். ஸோ நீங்கள் அழுவீங்கன்னு அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வருது. அவளுக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. அவளும் அப்படியே உங்கள் கிட்ட வரா. ஏய் ஒயன், சாரி ஒயன். நான் வேணும்னு பண்ணலடி. அது எப்பவும் போல். இங்கே காட்டு. சாரிம்மா. அவள் அப்படியே வந்து பொறுமையாக உங்கள் தலையை தேய்ச்சி விடுறா. உங்களோட போனி டைல் அவுத்துட்டு அப்படியே உங்கள் தலையை பொறுமையாக மசாஜ் பண்ணுறா. இப்போ மட்டும் உன் கிளாஸுக்கு லேட் ஆகலையா? ஏன் பல்லவி இப்படி பண்ணுற? வலிக்குது எனக்கு. சரி ஓயன், சாரி. வா வா, பொறுமையாக அப்படியே உனக்கு மசாஜ் பண்ணி விட்றேன். அப்படியே கிளாஸ் போயிடலாம் ஓயன். வா ஓயன். என்னடி உன் வேலையிலே குறியாக இருக்கியடி. வா போகலாம். நீங்கள் அப்படியே உங்கள் முடியெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே அவள் கூட வரீங்க. பட் கரெக்டாக உங்கள் கையில் இருந்து உங்களோட ரப்பர் பேண்ட் கீழே விழுகுது. நீங்களும் அதை எடுக்க போகிறீங்க. அப்போ கரெக்டாக இன்னொருத்தரும் குனிஞ்சு அந்த ரப்பர் பேண்டை எடுக்கிறாங்க. உங்கள் 2 பேரோட மண்டையும் அப்படியே டக்குன்னு முட்டுது. ஆ, யாரா இவன்? நானே எடுத்துப்பேன். நீங்கள் அவன் ஃபேஸை பார்க்குறீங்க, அவ்வளோதான். உங்கள் 32 பல்லையும் காட்டுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஜங்குக்கு. ஏய் குடிகாரா? எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்கள்? ஏய், என்னது இல்லையா உனக்கு? அப்போ தான் பல்லவியும் திரும்பி பார்க்குறா. அப்படியே ஜங்குக்கு பின்னாடி தயங்கும் வரான். பல்லவியும் உங்கள் 2 பேரையும் பார்க்குறா. அவள் ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக மாறுது. பையன், போலாம். அவள் அப்படியே உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறா. பல்லவி, இருடி. ஏய் குடிகாரண்டி, இங்கே பாரு. ஒய்யன், ஒழுங்க போயிடலாம், வா. தயங்கும் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவளை பார்க்குறான். ஏய், என்ன சொன்ன? என்னடி கூப்பிட்ட? குடிகாரன், என்ன ஞாபகம் இல்லையா? ஏய், அப்படியே பல்ல பேத்துருவேன். யாரடி குடிகார?
நீதான். நீ தானே குடிச்சிட்டு அன்னைக்கு மேலே வந்து விழுந்த. என்னது? நான் குடிச்சிட்டு உன் மேலே விழுந்தனா? ஆமாம், அன்னைக்கு அங்கே நைட்டு. ஆ ஏய் டேய் மச்சான் தயங்கு. என்னடா சொல்கிறா? குடிச்சா நீ தானடா கூப்பிட்டு போவ. என்னடா பண்ண? டேய் நான்லாம் எதுவும் பண்ணல. ஏம்மா நான் என்னம்மா பண்ணேன்? இல்லைங்க, நீங்கள் எதுவும் பண்ணல. நீங்கள் கேபில் ஏறிட்டு எங்கள் 2 பேரையும் கூட நல்ல ஃபிகர். நீங்கள் சொல்கிறதுக்குள்ள பல்லவி உங்கள் மவுத்தை மூடுறா. ம் ம் பல்லவி பொய்யன். என்ன ஒய்யன் பேசுகிற? அவங்களுக்கே ஞாபகம் இல்லை. வா ஒய்யன் போகலாம். அவள் அப்படியே உங்கள் வாயை பொத்தி மேலே கூப்பிட்டு போகிறா. தயங்கும் சங்குக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட ரப்பர் பேண்ட் இன்னும் சங்கு கையில் தான் இருக்குது. ஏய் நில்றி. இந்தா ரப்பர் பேண்டை வாங்கிட்டு போ. பட் பல்லவி உங்களை அப்படியே இழுத்துட்டு போயிடுறா. டேய் ஜங்குக் சரி வா நம்ம கிளாஸ் போகலாம். டேய் என்னடா வெறும் ப்ரெட்டு தான்டா சாப்பிட்டு வந்தேன். வாடா கேண்டீன் போயிட்டு போகலாம். டேய் ஜங்குக் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுடா. வாடா போகலாம். எகத்தாலும் பண்ணாதடா வாடா. தயாங் லிட்ரலி ஜங்கு கிட்ட கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டான். பட் ஜங்கு வர மாதிரியே தெரியல. வாடா மச்சான். டேய் வாடா போகலாம். ஃபஸ்ட் டேவே லேட்டாக போனால் நல்லா இருக்காதுடா. டேய் வாடா. டேய் என்னை சாகடிக்காதடா வாடா. டேய் தயாங் அப்படியே ஜங்கு கூட கையை டைட்டாக பிடிச்சி அவனை மேலே இழுத்துட்டு போகிறான். இங்கே நீங்களும் பல்லவியும் அப்படியே கிளாஸ் முன்னாடி நிற்கிறீங்க. பிகாஸ் உள்ள ஆல்ரெடி ப்ரொஃபஸர் இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். நீங்கள் உங்கள் ஹேரை சரி பண்ணிவிட்டு பின்னாடி அவங்க 2 பேரும் வராங்களான்னு பார்த்துட்ருக்கீங்க. ஒய்யன், ப்ரொஃபஸர் ஒய்யன், இங்கே பாரு ஒய்யன். சரி. என்னம்மா ஃபஸ்ட் டேவே லேட்டா? சாரி மேம். உள்ளே போங்கம்மா. பல்லவியும் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே கூப்பிட்டு வரா. நீங்கள் 2 பேரும் அப்படியே காலியாக இருக்கிற 2 சீட்டில் போய் உட்காடுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் சைட்லேயே இன்னொரு 2 சீட் காலியாக இருக்குது. ப்ரொஃபஸரும் அப்படியே திரும்ப லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் திரும்ப டோரில் நாக் சவுண்ட் கேட்டு கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன நீங்களும் லேட்டா? என்னடா நீங்களும் லேட்டான்னு கேட்குறா. வேற யாரா லேட்டு? டேய் ஜங்கு அவங்க மேமுடா, பொறுமையாக பேசுகிறா. டேய் கேட்டால் கேட்கட்டும், எனக்கு என்ன. வாங்க உள்ளே வாங்க, போய் சீட்டில் உட்காருங்க. என்னடா கத்துறா? டேய் ஜங்கு காலேஜ்னா அப்படி தாண்டா இருக்கும். ஏன்டா இப்படி சாகடிக்கிற? வாடா போகலாம். நீங்களும் பல்லவியும் அப்போ தான் கரெக்டாக டோர் சைட் பார்க்குறீங்க. பல்லவிக்கு அவங்க 2 பேரையும் பார்த்தோனையும் செம்ம காண்டாகுது. ஐயோ, எப்போ பாரு ஏன் இந்த நாய்ங்க கண்ணிலே மாட்டுறோம் சைக். பட் நீங்கள் அப்படியே 32 பல்லையும் காட்டுறீங்க. ஐ பல்லவி, அந்த குடிகாரங்களும் நம்ம கிளாஸா? ஜாலி அப்படியே பிக்கப் பண்ணிடுவேன் அப்போ நான். ஒய்யன் லூஸா ஒய்யன், நீ அமைதியாக உட்காரு, அவனுங்களை பார்க்காத. பட் நீங்கள் எதையும் கண்டுக்கல. சங்குக்கு அப்படியே பல்ல காமிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. தயங்கும் சங்குக்கும் உங்கள் 2 பேரையும் இன்னும் பார்க்கல. அவங்க 2 பேரும் அப்படியே அமைதியாக கிளாஸ்குள்ளே வராங்க. இங்கே நீங்கள் பல்லவி, நம்ம பக்கத்தில் தான் சீட்டு காலியாக இருக்குது. அவன் இங்கே தான் உட்கார போகிறானா? ஐயோ பல்லவி, அந்த கார்டே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு போலியே. ஒய்யன் சும்மா இரு ஒய்யன். நீ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வா, நீ என் சீட்டுக்கு வா. என்ன ஃபஸ்ட்டு நீ பிக்கப் பண்ணலான்னு பார்க்குறியா? இரு வெயிட் பண்ணு. ஃபஸ்ட்டு நான் அந்த குடிகாரனை பிக்கப் பண்ணுறேன், அப்புறமா நீ மாம்சை பிக்கப் பண்ணு. ஒய்யன் போய்த்துமா ஒய்யன் நீ? தயங்கும் சங்குக்கும் அப்படியே அமைதியா உங்கள் பக்கத்தில் இருக்கிற சீட்டில் வந்து உட்காடுறாங்க. சங்குக்கு அப்போ தான் உங்களை பார்க்குறான். நீயா? ஹாய். தயாங்கு இங்கே பாரு. டேய் தயாங் அப்போ தான் இந்த சைட் பார்க்குறான். அவனும் அப்படியே பல்லவியும் உங்களையும் பார்க்குறான். என்னடா ஜங்கு இப்போ என்னடா வேணும்? டேய் இவளை பாடுறா கருமம், பல்லு காட்டிகிட்டே இருக்கா. நீயும் காட்டு, அதான் நல்லா காட்டுவியே, காட்டு போ. தயாங் அப்படியே சைலண்ட்டாக கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிடறான். இங்கே நீங்கள் மூச்சுக்கு 300 தடவை ஜங்குக் சைடு பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா?
டேய் குடிகாரா! என்னதே? டேய் டேய் ஜங்குக் ஏன்டா கத்துற? டேய் மச்சான், குடிகாரன் குடிகாரன் சொல்லிட்டே இருக்காடா. வெறி ஆகுது மச்சான். டேய் பொறுத்துக்கடா, அமைதியாடுறா. ப்ளீஸ்டா, வந்த நாளே மானத்தை வாங்கிடாதடா. டேய், நான் அமைதியாக தான்டா இருக்கேன். அவன் தான்டா குடிகாரன் குடிகாரன்றா. பல்லவி அப்படியே உங்க கையை டைட்டாக பிடிக்கிறா. என்ன பல்லவி இப்போ என்னாச்சு? ஒயன் அமைதியா இரு ஒயன். வந்த நாளே இப்படி பண்ணாத ஒயன். கிளாஸை கவனி ஒயன். ம் சரி, அவனுக்கும் என்ன ஞாபகம் இல்லை போல. கிளாஸ் முடிஞ்சிட்டு பார்த்துக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக கிளாஸை கவனிக்கிறீங்க. ஜங்குக்கும் அப்படியே அப்பாடா, ஒரு தொல்லை ஒளிஞ்சுது. தயங்கும் அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக ஜங்குக்கு லுக் விட்டுட்டு அவனும் கிளாஸை கவனிக்கிறான். பிகாஸ் ஜங்குக்கு இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தொல்லைன்னு சொன்னதே இல்லை. அவன் எந்த பொண்ணை பார்த்தாலும் வலிவான். பட் அவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதில்ல. ஸோ இது அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.